கருங்குழலிக்கு இந்த புடவை கண்டிப்பா பிடிக்கும். அவ வர்றதுக்கு முன்னாடி வீட்டு முன்னாடி போட்டுட்டு ஓடிடுவோம். அப்பதான் அவ அடுத்த நாள் கட்டிட்டு வருவா. கடவுளே, உனக்காக பார்த்து பார்த்து எடுத்த புடவை கருங்குழலி. நீதான் இதை கட்டணும்னு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். மறக்காம கட்டிக்கணும், சரியா? இரு, போட்டுட்டு போயிடுறேன். என்னது இது? யார் இந்த புடவை போட்டான்னு தெரியலையே. அது என்ன புளூ கலர் சிங்குச்சான்னு போட்டு வச்சிருக்காங்க. இந்த புடவை எடுத்தவே கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாதவங்க இருப்பான் போல. சுத்தமா நல்லாவே இல்ல. முதல் யாரு போட்டிருப்பான்னு தெரியல. மந்திரிச்சதும் போட்டு போயிருப்பாங்களோ யாரும். இவ்வளவு கருங்குழலி என்ன காலையில புடவை வச்சு நின்றுட்டு இருக்க? இரும பாலடைஞ்ச புடவை மாதிரிலாம் இருக்குது இது. என்னடி இது? யாரும் வாங்கி கொடுத்தாங்களா இல்ல நீ ஏன் எதுவும் வாங்கிட்டு வந்தியா? ஏன் கிளவிய, நான் எங்க இந்த புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? காலையில இருந்துச்சு பார்த்தா வீட்டு வாசல் முன்னாடி கிடக்குது. யாராவது மந்திரிச்சதும் போட்டிருப்பாங்களோ பயமா கிடக்குது. கிளவி என்ன பண்றது தெரியல. எதுக்கு வம்பு பேசாட்டு இந்த புடவையை தூக்கி போட்டு எரிச்சு விட்டு போயிடலான்னு இருக்கிறேன். யாரும் மந்திரிச்சு போட்டு அது நமக்கு இமுக வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஏதா இருந்தாலும் பார்த்துருக்குன்னு இந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே சூனியக்காரிகளா இருக்காளுங்க பாத்துக்க. பொண்ணையும் முத கொண்டுதான் சொல்றேன். நீ அப்படித்தான் இருக்கிற. ஏண்டி நான் அப்படிலாம் கிடையாது. நான் எதுக்கடி மந்திரிச்சு உன் வீட்டு முன்னாடி இந்த புடவைய போட்டு போறேன். வேணாம்னா கொண்டா, நான் கட்டிக்கிறேன். நல்ல புடவையா இருக்குது, நான் கட்டிக்கிறேன். கொண்டா. வயசுக்கும் என் அழகுக்கும் ஸ்டைலுக்கும் இந்த புடவை ரொம்ப அருமையா இருக்குட்டி. கொண்டா, நான் கொண்டு போறேன். கிளவிய, நீயே இந்த புடவை எடுத்துட்டு போ. இது எதுக்கு எனக்கு வம்பு? எனக்கு வேணாம் ஜாமி, அளவிடு. கருவாயா, நம்ம இப்பதான்டா நிம்மதியா இருக்கிறோம். இப்பதான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையை போட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் பாத்துக்க. இனிமேல் இந்த கடையை யாராலையும் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. நம்மளோட வியாபாரம் இதே மாதிரி அம்சமா போகணும் பாத்துக்க. தடியனே, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு? நான் தான் பாத்துக்க. என்னால மட்டுமே நம்ம இந்த இடத்துல நிக்க முடிஞ்சிச்சு. நாம இன்னும் மேலும் மேலும் வரணும்னா அதுக்கு நான் கூட இருந்தா மட்டும் தான், சரியா? அதனால கருவாயினை என்னைக்கு தாளிச்சு பண்ணி வச்சுக்க. என்ன ஏறி கருப்பு குட்டியே, எல்லாத்துக்கும் நீ காரணம் நானும் காரணம். என்ன? சரி சரி, வா வேலையை பாப்போம். கருவாயா, அங்க பாத்தியாடா ஒரு எரும மாடு நிக்குது. கருப்பு எரும மாடு கூட வெள்ளை எரும மாடு சேர்ந்து நிக்குது. என்ன வேலையா இருக்கும் தெரியல. எரும மாடுக்கு இங்க என்ன வளர்ந்துடலையே. நம்ம கடையை பார்த்துச்சுன்னு வச்சுக்க, கண்ணை போட்டு விட்டு போயிருமே. அடியனே, பூசணிக்காய் எடுத்து சுத்தி போடணும். அப்பதான் முழு திஷ்டி கழியும். இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த கண்ணே பட்டு போயிருமத்துக்கு. நமக்கு எடுத்து சுத்துறா, கொல்லிக்கடை வச்சிட போகுது. இந்த எரும மாடு ஒன்னா இருக்குதே. 2 எரும மாடு எங்கட போகுதுன்னு தெரியல. ஏன்டா கருவாயா? என்னடா ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டேன்னு ரொம்ப திமிர்ல ஆடிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு 2 பேரும் மண்ணை கவுவீங்க. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உங்க 2 பேத்தையும். அடுத்த ஐடியாவை திருடி போட்டுக்கிட்டு நல்லா திமிரு கட்டுறீங்களா? திமிரு, உங்க திமிரு கொட்டாலாம் என்னைக்கா ஒரு நாள் அடகுதா போகுது. அன்னைக்கு நான் சிரிப்பேன்டா. ஆடுங்க ஆடுங்க, உன்னால எவ்வளவு முடியுமா ஆடுங்க. ஆட்ட தடக்குறேன். அப்படியா? நாங்க வேணா சலங்கை கட்டிட்டு ஆடுறோம். வீடியோ எடுத்து போடுறியாடா? போடா டோபரு. நாங்களாம் சந்தோஷமா இருக்குது, உனக்கு பொறுக்கலையாக்கும். தூ தூ தூ, மாடு மாடு போ போ. ரொம்ப நேரம் இங்க நிக்க கூடாது. தூ 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 தூ, போ போ போ. பக் 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 பக். கருவாயா, நான் இந்த மாடை கூப்பல. ஐயோ முட்டுதா, முட்டுது. ஐயோ முட்டுதே. போ போ. நான் பொசாட்டல நிக்கிறேன். ஓகா போதா. ஐயோ பேபி, கீழே வந்துட்டேனே. ஐயோ கருவாயா, இனி காப்பாத்துறா. ஐயோ முட்டி முட்டி தூக்குதே. வாலிபால் விளையாடுறா நீ போட்டு. வேட்டி வேற மாட்டிக்கிச்சு. ஐயோ இனி விட்டுரு. கோமாதா, இனி விட்டுரு. ஐயோ பயமா இருக்குடா. கருவாயா காப்பாத்துறா. மேலே ஏறி உட்காந்துக்கிட்டானே. டே அசிங்கப்பட்டிக்கலாடா. இப்ப கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சா? உங்களோட கொட்டத்துல அடக்கிட்டாரு பத்தியா? கடையும் காலி, நீங்களும் காலி. இல்ல விளையா போல பேசாட்டே. நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டே வச்சுக்க. அந்த மாடு திரும்பிச்சு வச்சுக்க. ஓக்காத காலி ஆகி போயிரும்பத்துக்கு. அப்ப நாங்க 2 பேரும் ஒன்னே பார்த்து சீச்சுற மாதிரி ஆயிரும். ஒழுங்கா கேட்டு போல. உங்களுக்காம வந்துட்டியா? உங்களுக்கு பேசாம இருந்த மட்டும் தொடர்ந்து விட்டே அந்த தடிப்பையா. இப்ப எல்லாத்தையும் தூக்கி முட்டி போட்டு போயிருச்சு. கடையும் காலி, எல்லாம் காலி. ஆமாமா, நீ சொன்னது கூட சரிதான். அந்த மாடு திரும்ப வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சாமி. இருக்கிற கோவத்தை திரும்ப வந்து என்கிட்ட காமிச்சு விட்டுச்சுன்னா அவ்வளவுதான். அவனாவது சதையா இருக்கிற, அங்கங்க ஒட்ட வச்சு மேனேஜ் பண்ணிக்குவியா. எனக்கு சதையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். நான் அப்புறம் போய் சேர வேண்டியதான். நான் முதல் கிளம்புறேன். என்னடா கருவாயோ இப்படி ஆயி போச்சு. நம்ம ஆசையா வச்ச கடை எல்லாம் வீணா போச்சு. எல்லாம் இந்த எரும மாடுனால வந்தது. நம்மள தூக்கி முட்டி சொறி விட்டுட்டு போயிருச்சு பத்தியா? கடையெல்லாம் தூக்கி எரிஞ்சுபிட்டு போயிருச்சு. என்ன கடுப்பு காண்டோ அதுக்கு. நான் அந்த மாட்டை சொல்லவே இல்லடா. பக்கத்துல வெள்ளையனை அம்புழுத்துட்டு இருந்தேன். அதுக்கு கோவம் வந்துருச்சு போலடா. அடியனே விடுனே, இதுல என்ன 1000 கடை இருக்குது. இந்த ஒரு கடை தான் நமக்கு இருக்குதாக்கும். நம்ம அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ கவலைப்பட வேணாம். வா வா, நம்ம அடுத்ததுக்கு போலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய கடை வச்சுக்குவோம். ஆனா வாயை மட்டும் அடக்குனா அந்த கடையெல்லாம் நமக்கு நல்லா நீக்கி பாத்துக்க. ஐயோ, ஆசையா கட்டின ஹோட்டலு இப்படி போய் போச்சேடா. நான் என்ன பண்ணுவே கருவாயா? அடைச்சி நிப்பாட்டிட்டு மதா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என் தம்பி குட்டி கருவா என்ன வெளியே முட்டி போட வச்சது யாரு?
என்ன தைரியம் தான் இந்த சாரு வெளியே முட்டி போட வச்சிருப்பாரு. குட்டி கருவாயா என் தங்க முட்டிலாம் பேந்து கிடக்குதே. அண்ணா அண்ணா என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த ஸ்கூல் சாரு இன்னைக்கு ஃபுல்லா வெளியே மொட்டி போடணும்னு சொல்லிட்டாரு. பிள்ளைகளை நீ பார்த்து சிரிக்குது அண்ணா. ஏய், இவனுக்கு நீதான் அண்ணனா? உனக்கு என்ன தைரியம் தான் அன்னைக்கே சொன்னேன் இவனை கொண்டு வந்து ஸ்கூல்ல விடாதுன்னு. இப்ப எவ்வளவு கேவலமான செயலாம் பாத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா உனக்கு? ஐயோ எனக்கு தெரியாது சார், சொன்னாதானே தெரியும். ஏதா இருந்தா சொல்லுங்க. என் தம்பி அப்படிலாம் தப்பு பண்ணிருக்க மாட்டான். என் தம்பி உத்தமே, என் தம்பி நல்லவன் வல்லவன் எல்லாமே என் தம்பி. அவன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். என்ன சொல்லுங்க தம்பி என்ன தெரியுமா பண்ணிருக்கிறான்? எல்லா குழந்தைங்களோட மதியான சாப்பாடு இவன் ஒருத்தனை எடுத்து திருடி தின்றுருக்கான். 30 பேர் என் கிளாஸ்ல இருக்கிறாங்க. எல்லா சாப்பாடு எப்படி இவனால வயிற்றுல திங்க முடிச்சுதான் தெரியல. 50 சாப்பாடு எங்க கொண்டு போய் போட்டான்னு தெரியல. அது வயிறா இல்ல குடோனான்னு எனக்கும் தெரியல. இந்த பழக்கத்தை எங்க இருந்து கத்துக்கிட்டான்னு கேட்டதுக்கு என் அண்ணன் கருவாயமையும் தான் சொல்லி கொடுத்தான்னு சொன்னான். அதனாலதான் உனைய போன் போட்டு வர சொன்னேன். நீதான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தியா அவனுக்கு? இப்படி இருக்கவன ஸ்கூலுக்கு அடுப்பாதுன்னு அன்னைக்கே சொன்னேன்லடா. ஏலே குட்டி கருவாயா, என்ன தைரியம் தான் என்ன சொல்லிருப்பேன். நானால உனக்கு அந்த பழக்கத்தை பழகி கொடுத்தேன். 30 பேர் சோத்த நான் என்னைக்குல தின்றுக்கிறேன். என்ன தைரியம் தான் என்ன சொல்லுவேன்? உனக்கு அவ்வளவு கொழுப்பு ஏறிக்கிச்சா? என்ன தைரியம் தான் அண்ணனை மாட்டி விடுவோம் நீ? நான் சூடத்துல அடிச்சு கூட சத்தியம் பண்ணுவேன் என் அண்ணன் தான் சொல்லி கொடுத்தான்னு சொல்றாம்ல. அப்ப எந்த அளவுக்கு நீ உன் தம்பியை வளர்த்து வச்சிருக்கேன்னு பாத்துக்க. அப்ப நீயும் கேவலமானவனா இருக்கணும் தானே, உன் தம்பி கேவலமானவனா இருக்கான். முதல் 2 பேர் காலி பண்ணுங்க. இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு இடமே கிடையாது. என்ன தைரியம் தான் அந்த வேலை பார்த்து இருப்பேன். உன்னை எப்படி நல்ல முறையில வளர்த்தல? இரும்ப மட்டும் பையலே அந்த சாரு கூட அடிக்கவே இல்லை. முழங்க தாண்டா போட வச்சாரு. நீ போட்டு இப்ப நல்லவங்க பையிலையும் ஒதுக்கிற பத்தியா? அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. பேசாம போ. நான் இனிமே திருடி திங்க மாட்டேன். உள்ள போய் நான் உக்காந்துக்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு போடாம ஆளுக்குள்ளி மூஞ்சுக்குள்ளி பாரு பேசி நல்லவன். எவ்வளவு நேரம் காத்திருக்குது கருக்குள்ளி? வெளியே வாமா, சீக்கிரம் அந்த புடவையை கட்டிட்டு வா. ப்ளூ கலர் சேலை, மல்லிகைப்பூ எல்லாம் தலை நிறைய வச்சுட்டு வந்தானா அப்படியே தேவாங்க மாதிரி இருப்பா. ஐயோ கருக்குள்ளி, சீக்கிரம் வா வெளியே. உன்னைய பாக்குறதுக்கு நான் நின்றுட்டு இருக்கேன். தடியா உன்கிட்ட கேட்கணும் நினைச்சு இந்த புடவை எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குதுல்ல. அருங்குழி வீட்டு முன்னாடி அவனை தூக்கி போட்டு போயிட்டாளுங்களாம் வந்துருச்சு. நான் எடுத்து கட்டிவிட்டேன் பாத்துக்க. நல்லா இருக்குல்ல. என் அழகுக்கும் அறிவுக்கும் இந்த புடவை ஏத்த புடவையத்தால இருக்குது. பார்த்தே இல்லல கிழவி, யாரு கட்டி இந்த புடவை நீ எடுத்து கட்டின? நான் தான் கருங்குழலிக்கு தூக்கி போட்டு போனேன். அதற்கு நீ எடுத்து கட்டின? உனக்கு என்ன தைரியம்? ஐயோ, மானுக்கு சேலை கட்ட தூக்கி போட்டா நரி எடுத்து கட்டிட்டு வந்திருக்குது. நான் என்னத்த சொல்லுவேன்? இல்ல யாரு நரிங்கிற வந்தேன்னு வச்சுக்க உதச்சு புடுவேன். உன் மூஞ்சி எதுவும் நல்லா இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. பாரு தடியா, அவளுக்கு நீ புடவை கட்ட கொடுத்தோம்னா கையில கொடுத்துருக்கணும். எவனா வீசிட்டு போவானால அது மரியாதையா இருக்குதா அதனாலதான் அவ எடுத்து இங்கிட்ட கொடுத்துருப்பா போல. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாத்துக்க. எனக்கு வந்து செஞ்சது வந்துருச்சு பாத்துக்க. இனிமேல நான் புடவையெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டேன். போல வேலையை பாத்துக்கிட்டு இந்த சேலை நான் எம்பிட்டு அழகா இருக்கேன். சேலை திருப்பி கொடுக்க மனசு வருமா? போல. ஐயோ, பேசாட்டு கையிலே கொடுத்துருக்கலாமோ? இது கிளவி எடுத்து கட்டிக்கிச்சே. இப்ப என்ன பண்றது? அது வேற 100 ரூபா போட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த இந்த சேலைய என்ன பண்றது? போனது போயிருச்சு. 100 ரூபாங்கிறது பெரிய காசாச்சே. நான் கஷ்டப்பட்டு வாங்கினதாச்சே. போச்சே. தடியனே, என்ன இங்க நின்னுட்டு இருக்கிற? ஆமா, என் அக்கா வீட்டு பாடி உனக்கு என்ன வேலை? சொல்லு என்ன வேலை உனக்கு? ஒண்ணு இல்லடா கருவாயா, சும்மா இந்த சைடு வந்தேன் பாத்துக்க. ஆமா, அடுத்து ஏதாவது கடை ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். எனக்கு வேற பசிக்குது. ஒண்ணுமே பண்ணலடா. இன்னும் பசிக்குது. ஏதாவது சாப்பாடாச்சும் வாங்கி கொடுறா வாடா கருவாயா. என்ன அதுக்கும் நான் நல்ல ஐடியா வச்சிருக்கேன். வைக்காம இருப்பேனா? நீ வீட்டுல இருக்க அழுக்கு கோட்டு சுட்டு இருக்குல்ல, அதை மாட்டிக்கிட்டு வா, நான் சொல்றேன். ஆமா தடைய சார், எந்த கடன் தான் சொல்லிக்கிட்டாங்க. அந்த பனியன் போட்டா இருக்கான்ல, அவனதான் சொல்லிக்கிட்டாங்க. என்னன்னு விசாரிச்சு பாப்பாமா? என்ன சொல்றீங்க? இல்லைன்னா சில்ல வச்சுட்டு போயிருவோமா? ஏன் கருவாயஞ்சர், அது என்ன விசாரிக்காம நம்ம அப்படி பண்ண கூடாது. கடையை எப்படி இழுத்து மூட முடியும்? வாங்க அந்த பனியன் காசு தம்பி கிட்ட என்னன்னு விசாரிச்சு பாப்போம். அதுக்கப்புறம் எந்த ரூல்ஸா இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னது இது? என்னென்னமோ பேசிக்கிட்டு கிடக்குறானுங்க 2 பேரும். 2 பேரும் பார்த்தா பெரிய ஆபீசர் மாதிரில இருக்கானுங்க. எது நம்ம கடையை இழுத்து மூடிப்பட்டு போயிருவாங்களோ பயமா கிடக்குதியே. எதுவும் கேட்டு கொடுப்போம். சார் கொஞ்சம் இங்க வாங்க சார். என்ன சார் அப்படி என் கடையை இழுத்து முடுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என் கடையில நான் அப்படி என்ன பண்ணேன்? இந்த கடையில சாப்பாடெல்லாம் ஒண்ணு சரியில்லைன்னு மக்கள் சொல்லி கேள்விப்பட்டோம். அதனாலதான் இந்த கடைக்கு ஒரு தடவை ரைடு வரலான்னு வந்தோம். ஒரு சாப்பாடுலாம் எப்படின்னு பார்த்துட்டு கடையை மூடி இழுத்து போட்டிட்டு போயிடலான்னு பாக்குறோம். ஐயோ சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். என் கடையில என்னைக்கும் சாப்பாடு புதுசாதான் போடுவேன். நீங்க வேணா ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா என் கடையை தாராளமா இழுத்து மூடிட்டு போங்க. என்ன கருவாயன் சார் சொல்றீங்க? இது கூட நல்ல இதாதான் இருக்கு. நம்ம வேணா ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். இவரோட கடையில சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா விட்டுருவோம். அப்படி நல்லா இல்லைன்னா இழுத்து மூடிட்டு போயிருவோம். என்ன? சரி, நாங்க எந்த கடையிலயும் பொதுவா சாப்பிட மாட்டோம். நீங்க இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால நாங்க சாப்பிடுறோம். சாப்பாடு எடுத்து கொடுங்க.
எல்லாத்துலயும் கொஞ்சம் நிறைய நிறைய வச்சு கொடுங்க, எனக்கு பசிக்குது. சார் நீங்க கேட்டு இல்லைன்னு சொல்லுவேன்னா உட்காருங்க ஐயா உட்காருங்க. உங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு எல்லா சாப்பாடும் உங்களுக்கு தான் பாத்துக்கங்க. எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. உட்காருங்க உட்காருங்க. அடியனே இப்படி முட்டை தினமும் கிடைச்சுன்னா நல்லா இருக்கும்ல சாப்பாடு. பேசாம வாயை மூடிட்டு தின்னுடா. எங்க அதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதே. பரவாயில்ல உன் கடையில சாப்பாடு நல்லா தான் இருக்குது. யாரோ பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி நாங்க கிளம்புறோம் என்ன. சரிங்க சார், உங்களோட காடை ஒரு நிமிஷம் காட்டிட்டு போங்களே, உங்களோட அதிகார காடை. என்னோட அதிகார காடை வீட்டுல இருக்கு. தனிய சாரோட அதிகார காடை பாத்துக்கங்க. இந்தாங்க தனியனே, சீக்கிரமா போவான். அட அவங்க அப்படியே அந்த அதிகார காடை உள்ள வைக்கிறேன்னு கீழே ஓட்டு போயிட்டாங்க போல இருக்குதே. அடடா முதல் எடுப்பான். ஐயோ என்னது இது, ஆதார் கார்டா இருக்குது. அதை காட்டின கார்டு இதுதானே. ஆதார் கார்டை அப்படி அதிகார கார்டுன்னு காட்டிட்டு போயிருக்கிறானா. 2 பேரும் சோத்து முட்டைக்க திங்கிறதுக்கு பிளான் போட்டு வந்திருக்கிறானுங்க. நானும் முட்டாள்தனமா ஏமாத்து புட்டேனே.